தெரப்பி போகும்போதோ, ஒரு ரேடியேஷன் இல்ல ஆப்ரேஷன் போகும்போதோ, அந்த வலியா இருக்கட்டும், எல்லாமே உங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஆனா சித்த மருத்துவம் வரும்போது அப்படி இல்லன்னு நீங்க சொல்றீங்க. அதாவது எல்லா புற்றுநோய்க்கும் ஒரே விதமான அறிகுறி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நோயாளிகள்ல அறிகுறியே இல்லாம கூட இருக்கலாம். வேற எதுக்கா ஜெனரல் செக்அப் பண்ணியிருப்பாங்க, அதுல அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கலாம். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. கஷாயம்னு மட்டும் இல்லை, பிரியாணி நல்லா இருக்குன்னு 7 நாள் சாப்பிட முடியுமா? முடியாது. அது மருத்துவர் பரிந்துரையின் பேர்ல, இப்ப ஒரு ஜுரம் இருக்கா, ஒரு நிலவேம்பு கஷாயத்தை 5 நாள் சாப்பிடுங்கன்னா 5 நாள் தான் சாப்பிடணும். அதுக்கு மேல எடுத்துக்கிடுறதுங்கிறது மருத்துவர் பரிந்துரைத்தால் தவிர அட்வைசபிள் கிடையாது. மேம், இப்போ புற்றுநோய் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் மேம்? எதெல்லாம் தவிர்க்கணும்? வாழ்வியல் மாற்றம் தான் காரணம். தலைகீழ நம்ம வாழ்க்கையை எப்படினாலும் வாழலாம், எதனாலும் சாப்பிடலாம், எப்பனாலும் தூங்கலாம், எப்படினாலும் இருக்கலாங்கும் போது நோய் எதிர்ப்பாற்றல் அடி வாங்குது. எப்படின்னா முருங்கை மரத்துல எல்லா பெயும் ஏறிக்கிடுற மாதிரி எல்லா நோயும் மனுஷனை தாக்குது. இம்யூன் சிஸ்டம் வீக்கா இருக்கிறதுனால. இவ்வளவு வேகமா ஓடுனாலும் வாய் வழி தானமா சாப்பிட்டாகணும். அதுக்கு மாற்று முறை இல்லைல்ல. தமிழலை நேயர்களுக்கு வணக்கம். நலம் காக்கும் கரங்கள் இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடியவர் சித்த மருத்துவர் வெண்தாமரை செல்வி அவர்கள். சித்த மருத்துவத்தில் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் என்ன அப்படின்னு அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். நான் டாக்டர் வெண்தாமரை செல்வி. ஒரு 7ஆம் தலைமுறை சித்த மருத்துவர்னு என்னை அறிமுகப்படுத்துறதுல நான் பெருமைப்படுறேன். நான் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் புற்றுநோய் பிரிவில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கிறேன். கண்டிப்பாக மேம். மேம், இப்போது WHO ஆய்வு படி புற்றுநோய் பாதிப்பு உலகளவிலேயே முன்ன இருந்ததை விட இப்போ ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு புற்றுநோய் பாதிப்பு அதிகமாக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. புற்றுநோய் அதிகரிக்க காரணம் என்ன மேம்? புற்றுநோய் அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னென்னா வாழ்வியல் மாறுபாடுதல் தான். அதாவது நோய் எதிர்ப்பாற்றல் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால ரொம்ப குறையுது. அதுவும் யங்கர் ஜென்ரேஷன் கிட்ட அதிகமாக காணப்படுறதுக்கு ஒரு முக்கிய காரணம் என்னன்னா, சரியான உணவு முறை இல்லை. அதிக அளவு ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிடுறாங்க. ஸ்லீப் சரியாக இருக்கிறது இல்லை. முந்தியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 9 மணி அப்படி படுக்க போயிடுவாங்க. இப்போல்லாம் 12, 1 மணி அந்த தூங்கக்கூடிய நேரம் மாறுது. அதாவது இயற்கையோடு இணைந்த வாழ்வு முறை இல்லை. காலையில் எந்திரிக்கிறதும் லேட்டாக எந்திரிக்கிறது. உடல் பயிற்சி பண்ணக்கூடிய இளைஞர்கள்னு பார்த்தா அது ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. ஹை கலோரி டயட்டை இப்படி அதை ஒரு மனிதன் இப்படித்தான் வாழணும் அப்படிங்கிற பழக்கத்தில் இருந்து தன்னை கம்ப்ளீட்டாக அவன் மாற்றிட்டு போகும்போது அவன் நோய் எதிர்ப்பாற்றல் குறையுது. அது ஒரு முக்கிய காரணம். இன்னொன்று தேகம் சித்த மருத்துவ அடிப்படையில் பஞ்சபூதத்தினால ஆனது. மண், நீர், தீ, வளி, வெண். இப்போ உள்ள சூழ்நிலையில் எல்லா பூதத்தையும் நம்ம பொல்யூட் பண்ணிட்டோம். அதாவது அண்டத்தில் உள்ளதே பிண்டம்னு சொல்கிறாங்க. அப்போ வாட்டர் பொல்யூட்டட், ஏர் பொல்யூட்டட், சாப்பிட்ற உணவு பொல்யூட்டட்னா அது எல்லாம் உள்ளே போகிற தேகம் எப்படி இருக்கும்? அதில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்குது செல்ஸில். அது புற்றுநோயாக நமக்கு வெளிப்படுது. இப்போது புற்றுநோயினாலே அந்த சிகிச்சை முறைகளாலே நிறைய பேர் பயப்படுவாங்க. ரேடியேஷன், கீமோதெரப்பி இந்த மாதிரி. இப்போது நவீன மருத்துவத்தை போய் அணுகும் போது அதற்கான செலவுகளும் அதிகமாக இருக்குன்ற ஒரு தயக்கம் இருக்குது. உயிர் பயம் எவ்வளோ பெருசாக இருக்கோ அதே அளவுக்கு மருத்துவ செலவு பற்றிய பயமும் இருக்குது. சித்த மருத்துவத்தில் புற்றுநோய்க்கான சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கு மேம்? அதாவது சித்த மருத்துவத்தில் உள்ள புற்றுநோய்க்கான சிகிச்சை பேஷண்ட் ஃப்ரெண்ட்லியானது. இது எதுவுமே நாங்கள் புதிதாக கண்டுபிடித்த முறைகள் எதுவுமே கிடையாது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி அகத்தியர், புலிப்பாணி, தேரன், போகர், பழனிமலை சிலை செஞ்சவர் போகர், இதுமாரி சித்தர்கள் புற்றுநோய் பற்றின குறிப்புகளும் அதுக்கு தீர்வுக்கான மருந்துகளையும் ஓலைச்சுவடியில் படியெடுத்து வைத்தாங்க. அது தலைமுறை தலைமுறையாக கடந்து அது மூலமாக உள்ள மருந்துகளை தான் இன்னைக்கு அரசாங்கத்தில் அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனை அரும்பாக்கத்தில் புற்றுநோய் சிகிச்சை பிரிவில் வழங்கி வரோம். இது முற்றிலும் இலவசமானது. இதுமாரி தமிழ்நாட்டில் ஒரு 10 இடத்துல சித்த மருத்துவத்துக்கு புற்றுநோய் சிகிச்சை பிரிவு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அரசால. அங்கே எல்லாமே இலவசமான சித்த மருத்துவத்துக்கு மருந்துகள் தரப்படுது. நவீன மருத்துவத்தோடு இதை ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது
தனியார் இதில் வந்து புற்றுநோய்க்கு நீங்கள் சிகிச்சை பண்ணிக்கணும் சித்த மருத்துவத்தில்ன்னு சொன்னால் கூட ஒரு தங்கம் சேர்ந்த மருந்துகளை நம்ம வந்து கொடுக்குறோன்னா கூட உங்களுக்கு ஒரு 25,000 அவ்வளோதான் வந்து உங்களுக்கு செலவு வரும். லட்சக்கணக்கில் செலவு ஆகாது. அப்படி இருக்கும்போது பேஷண்ட்ஸ் உடைய வந்து ஏன்னா இது தொடர்ந்து நம்ம மருந்துகள் சாப்பிட வேண்டிய ஒரு நோயாக இருக்கும் வாழ்நாள் நீட்டிப்புக்காக. செலவு வந்து மிக குறைவு, கம்பேரிட்டிவ்லி வந்து மிக மிக குறைவு. இன்னொன்று வந்து ரேடியேஷன், கீமோ இப்படி இதை பற்றியெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இந்த சிகிச்சைகள் பற்றி. கீமோக்கு ஈக்குவலண்ட்டான மருந்துகளை வந்து சித்தால நம்ம முன்னோர்கள் வந்து சயின்ஸ் வந்து நமக்கு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அதில் அதை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது என்ன தெரியுதுன்னா, அந்த மருந்துகள் வந்து புற்றுநோய் செல்களை தாக்குதே தவிர நார்மலான செல்களை தாக்குறது இல்லை. அதனால வந்து உடல் வந்து பலகீனமாகிறது, முடி கொட்டுறது, கை காலில் புண் வர்றது, ரொம்ப சோர்வடையுது, இல்லை ரத்த இது குறையிறது, இது மாதிரி எந்த பக்க விளைவுகளையும் அது கொடுக்கறது இல்லை. அதனால சித்த மருந்துகளை புற்றுநோய்க்கு மேற்கொள்ளும் நோயாளிகள் வந்து ஓவராலாகவே நல்ல ஆரோக்கியத்தோடு காணப்படுறாங்க. அவங்கள வந்து ஒரு புற்றுநோயாளி அப்படின்னே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு வந்து நல்ல ரிசல்ட் இருக்குது இதில். இப்போ ஒரு கீமோதெரப்பி போகும்போதோ, ஒரு ரேடியேஷன் இல்லை ஆப்ரேஷன் போகும்போதோ, அந்த வலியா இருக்கட்டும், எல்லாமே உங்களால தாங்கிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கு. ஆனா சித்த மருத்துவம் வரும்போது அப்படி இல்லன்னு நீங்க சொல்றீங்க. அப்படின்னா இப்போ புற்றுநோய் இருக்குன்னு தெரிஞ்ச உடனே முதல்ல சித்த மருத்துவத்துக்கு வரலாமா? அப்படி இல்லன்னா ஒரு நவீன பொது மருத்துவம் எடுத்துக்கிட்டு, சித்த மருத்துவத்த துணை மருத்துவமா எடுத்துக்கலாமா? இது ஒரு நல்ல கேள்வி. மக்கள் இதை புரிஞ்சுக்கிடணும். இந்த மருத்துவமா, அந்த மருத்துவமாங்கிறது கேள்வியே கிடையாது. முதல்ல வந்து ஏதேனும் வியாதி உங்களுக்கு ஒரு அப்நார்மாலிட்டி தெரியுதுன்னா, முதல்ல வந்து டாக்டர் போய் நீங்க அப்ரோச் பண்ணுங்க. எய்தர் வந்து அது வந்து மாடர்ன் மெடிசன் டாக்டரா இருக்கட்டும், இல்ல சித்தா ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷனுக்கு சப்மிட் பண்ணணும். லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட் எது வந்து நம்ம உட்படுத்தணுங்கிறது நோயாளி தான் தீர்மானிக்கணும். ஸோ ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் நானு. சப்போஸ் அறுவை மருத்துவம் மேற்கொள்ள முடியாத நிலையில இருக்காங்க, பல இடத்துல பரவுதல் இருக்கு, அவங்களுக்கு வயசு 70க்கு மேல இருக்குது, அவங்கள கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லை, அந்த ஸ்டேஜ்ல வந்து அவங்க புற்றுநோய்க்கு வந்து சித்த மருத்துவம் தாராளமாக மேற்கொள்ளலாம். இதில் என்ன அட்வான்டேஜ்னா, இந்த புற்றுநோய்க்கு சித்த மருத்துவத்தில் மருந்து சாப்பிடக்கூடியவங்க தன்னுடைய வேலையை தானே பார்த்துக்கிடுற அளவுக்கு இறுதி வரைக்கும் ஆரோக்கியமாக இருக்கிறாங்க. அது வந்து அதாவது மருத்துவத்தினால அவங்களுக்கு வந்து பாதகம் எதுவும் ஏற்படாது. டாக்டர்ஸை நீங்கள் அணுகும் பொழுது, சித்த மருத்துவரை அணுகும் பொழுது, சப்போஸ் லீஷன் வந்து நமக்கு நோயினுடைய பாதிப்பு ஒரு இடத்துல மட்டும்தான் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு மார்பக புற்றுன்னே வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வரக்கூடிய நோயாளிகளுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் முதல்ல போய் அறுவை சிகிச்சை மேற்கொண்டுட்டு வந்துருங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து கீமோ வேண்டான்னு அவங்க விருப்பப்படுறாங்க. அப்போ எங்களுக்கு நல்லா தெரியுது எங்களுடைய மருந்துகள் வந்து கீமோக்கு இணையாக செயல்படுதுன்னு. நீங்கள் அறுவை சிகிச்சை மேற்கொண்டு வந்துட்டு சித்த மருத்துவத்தை நீங்கள் தொடர்ந்து மேற்கொள்ளுங்க. அப்படி நாங்கள் சித்த மருத்துவத்தை அந்த நோயாளிகளுக்கு கொடுத்து 1 வருஷம் கழித்து நாங்கள் பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது நோயாளிகளுக்கு எங்கேயுமே பரவுதல் இல்லாமல் நல்லா இருக்கிறாங்க. சில புற்றுநோய்களில் ஆரம்ப நிலை இதாக இருந்ததுன்னா, சப்போஸ் ஓக்கல் கார்ட் கேன்சர் இதெல்லாம் ஆரம்ப நிலையாக இருந்ததுன்னா, சித்த மருத்துவத்துக்கே முதல்ல வரக்கூடிய பேஷண்ட்டில் கூட அது வந்து நல்லா வந்து கண்ட்ரோல் பண்ணி வைக்க முடியுது. அவங்களுக்கு வந்து ஒரு ரேடியேஷன்லாம் போகாமலே. என்ன பெரிய ஒரு வேதனையான விஷயம்னா, புற்றுநோய் நமக்கு ஏற்பட்டிருக்குன்னு பேஷண்ட் உணர்றதே சிலர் வந்து 3வது ஸ்டேஜ் 4வது ஸ்டேஜில் தான் இருக்குது. ஆரம்ப நிலையில் வந்து கண்டறியக்கூடியவங்க வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. அப்படியே கண்டறியப்பட்டாலும் அவங்க வந்து இந்திய மருத்துவத்தை நோக்கி பயணிக்க மாட்டேங்காங்க. எந்த நிலையில இந்திய மருத்துவத்தை நோக்கி வராங்கன்னு சொன்னா, டெர்மினலி இல் ஸ்டேஜ், எல்லா இடத்துலையும் கைவிட்ட நிலை, இல்லை 3வது 4வது நிலை, பரவுதல் அதிகமா இருக்கு, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அந்த நிலையில சித்த மருத்துவத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அப்படி இல்லாம ஆரம்ப நிலையில வந்தாங்கன்னா நம்மளால இன்னும் நல்லா அவங்கள வந்து ட்ரீட் பண்ண முடியும். கண்டிப்பா மேம். ஏன்னா இப்போது நிறைய பேருக்கு புற்றுநோய்க்கான அறிகுறிகள் என்னன்றதே முழுமையாக தெரியாமல் இருக்குது. ஆரம்ப கால அறிகுறிகள் எப்படி இருக்கும் மேம்? எல்லா புற்றுநோய்களுக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? அதாவது எல்லா புற்றுநோய்க்கும் ஒரே விதமான அறிகுறி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில நோயாளிகளில் அறிகுறியே இல்லாமல் கூட இருக்கலாம். வேற எதுக்காக ஜென்ரல் செக்கப் பண்ணியிருப்பாங்க, அதில் வந்து அவங்களுக்கு கேன்சர் இருக்கிறது கண்டறியப்பட்டிருக்கலாம். அதிகமாக காணப்படுறது மார்பக புற்று. இப்போ மார்பக புற்றில் வந்து மார்பில் வந்து நமக்கு ஏதேனும் ஒரு லம்ப்பு தெரிஞ்சாலோ, இல்லாட்டி ஒரு ரெட்னஸ் இருந்தாலோ,
மா புற்றுனாலே நமக்கு கட்டாயம் வலி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அது மைண்டில் வந்து பப்ளிக் தெரிஞ்சுக்கிடணும். ஒரு அப்நார்மல் growth வந்து கைக்கு தென்பட்டாலே நீங்கள் வந்து மருத்துவர்களை அணுகி ஆய்வுக்கு உட்படுத்திக்கிறது வந்து நல்லது. அப்படி நீங்கள் பண்ணும்போது அது ஆரம்ப நிலையிலேயே நம்மளால கண்டறியப்படும். இன்னொன்று வந்து எல்லா பேஷண்ட்ஸ்லேயும் வந்து 90%ல புற்றுநோயாளிகளில் சாப்பாடு வந்து பிடிக்காம இருக்கலாம், அரோசகம் இருக்கலாம், வெயிட் லாஸ் இருக்கும், கெகெக்சியான்னு சொல்லுவாங்க. அதாவது வெயிட் லாஸ்னா 1 கிலோ 2 கிலோ இல்லை, ஒரு ஒரு 2 மாசத்துல ஒரு 10 கிலோ 15 கிலோ டிராஸ்டிக் வெயிட் ரிடக்ஷன் இருக்கும். இன்னொன்று சோர்வு, ஆயாசம், அதாவது தன்னை ஒரு வேலையை பண்ணுறதுக்கே ரொம்ப ஒரு டயர்ட்னஸ், இந்த குறிகுணங்கள்லாம் காமனாக பார்க்கக்கூடியது. அப்பேரண்ட்டாக வந்து கட்டிகள் இருந்தால் மட்டும்தான் புற்றுன்னு எடுக்க முடியாது. ஏன்னா பிளட் கேன்சரில் வெளியில் நமக்கு தெரியாது. சரி, அப்போ வந்து டாக்டர்ஸ் நீங்கள் ஒரு டயர்ட்னஸ், ஒரு ஃபீவர் ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துட்டே இருக்கு, கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருக்கு, டிராஸ்டிக் வெயிட் ரிடக்ஷன் இருக்கு, அணுகுங்க, டாக்டரை போய் அணுகுங்க, அவங்க சொல்லக்கூடிய ஆய்வுகளுக்கு உட்படுத்திக்கோங்க. கண்டிப்பா மேம். இப்போ ஒரு 30 வயசுக்கு மேல, 35 வயசுக்கு மேல சுயமா மார்பக பரிசோதனை செஞ்சுக்கங்க. நீங்களே வந்து உங்க மார்பகங்கள அழுத்தி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது நெருடலா இருக்கு, அந்த மாதிரினா உடனே டாக்டர் அணுகுங்க அப்படின்றாங்க. அப்போ சில பெண்கள் வந்து சுயமா பரிசோதனை செய்யும்போது, ஒரு நேரம் பிரஸ் பண்ணி பார்க்கும்போது, ஒரு மாதிரி கல்லு மாரி இருக்கிற மாரி இருக்கும். ஒரு 2 நாள் கழிச்சு பார்க்கும்போது அப்படி இருக்காது. அதுலயே ஒரு சிலர் அந்த ஒரு பயத்தோடயே இருக்காங்க. ஒரு வேளை பிரெஸ்ட் கேன்சர் வந்துருமோ அப்படின்ற மாரி இருக்கு. அது எப்படி சரியான முறையில பரிசோதிச்சுக்கிறது மேம் சுயமா? சுயமா பரிசோதனை பண்ணிட்டு பயப்படுறதுல அர்த்தமே கிடையாது. உங்களுக்கு லம்ப் தென்படுற மாரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏதோ ஒரு அப்நார்மல் வந்து கட்டி அங்க உணர்றீங்க, லேசா உணர்றீங்க. ஆனா வலி இல்லைனாலும் தயவு செஞ்சு மருத்துவர்களை அணுகி வந்து ஒரு ஸ்கேனோ மெமோகிராமுக்கோ உட்படுத்துங்க. பண்ணாதான் நம்மளால வந்து அதை கண்டறிய முடியும். அப்பேரண்டா ஒரு பேஷண்ட்டை பார்த்த உடனே இவருக்கு வந்து ஒரு பிரஸ்ட் கேன்சர் இருக்கு இல்லைங்கிறத நம்மளால ரூல் அவுட் பண்ண முடியாது. இன்னொன்று, புற்றுநோய்க்கு வந்து கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்டுங்கிறது பயாப்சி தான். திசுக்களை எடுத்து வந்து ஆய்வு செய்கிறது தான். இன்னொன்று, எல்லா நோயாளிகளுக்கும் வந்து டாக்டர்ஸ் வந்து பயாப்சி ரெக்கமெண்ட் பண்ணுறதே கிடையாது, தேவையும் இல்லை. சரியா? நிறைய பேருக்கு ஒரு வந்து லேசான லம்ப்பு பிரெஸ்டில் இருக்குது ஹார்மோனல் சேஞ்சஸ்லனா டாக்டர் வந்து ஒரு யூஎஸ்ஜியோ இல்லை மெமோகிராமோ எழுதி கொடுத்து அதில் பார்க்கும்போது அது வந்து புற்று அல்லாத கட்டிகளை கூட இருக்கலாம். அது வந்து ஃபைப்ரோ அடினோமான்னு சொல்லுவாங்க. அந்த ஃபைப்ரோ அடினோமா கட்டிகளை வந்து நம்ம உள் மருந்துகள்லேயும் அழகாக கரைச்சிடலாம். சித்த மருந்துகளை உள்ளுக்கு கொடுத்து வெளிப்பிரயோகமாக சில புகைகள் இதெல்லாம் அப்ளிகேஷனை இது பண்ணியே ரெகுலேட் பண்ணலாம். அதை ஆப்ரேஷன் பண்ணணும்னு தேவையில்லை. ஏன்னா சும்மா வந்து நம்மளே வந்து புற்று இருக்குமோன்னு பயந்துட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. கரெக்டா இல்லையா? ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அதுக்கு என்ன சிகிச்சையோ அதுபடி நம்ம ப்ரொசீட் பண்ணணும். மேம், இப்போ புற்றுநோயில் ஸ்டேஜ் 1லேருந்து ஸ்டேஜ் 4 வரைக்கும் சித்த மருத்துவத்தில் என்ன மாதிரி சிகிச்சைகள் வந்து மேற்கொள்கிறோம் மேம்? இப்போ வந்து ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4 4 விதமானதுக்கோ சித்த மருத்துவத்தில் நாங்கள் அடிப்படையை கொண்டு தான் மருத்துவம் பார்க்குறோம். அந்த அடிப்படை என்னன்னு சொன்னால், எங்களுடைய சித்த மருத்துவ இதுபடி பெத்தாலஜி படி வாத பித்த கபம் இந்த 3 குற்றத்தினால தான் நம்ம உடம்பினுடைய இது அமைக்கப்பட்டிருக்கு. அந்த நாடி பரிசோதனைன்னு சொல்லுவாங்க. இந்த வாத பித்த கபம் வந்து ஒவ்வொரு நிலையில் இருக்கணும். அந்த நாடியில் வந்து வாத பித்த கபத்தில் வந்து மாறுதல்கள் ஏற்படும் போது நமக்கு புற்றுநோய் உருவாகுது உடம்புல. அப்போது நாங்கள் பேஷண்ட் ஒரு புற்றுநோயாளிகள் வராருன்னு சொன்னால் அவருக்கு நாங்கள் நாடி பார்த்துட்டு நாடியில் வந்து எந்த குற்றம் பாதிக்கப்பட்டிருக்கு, சப்போஸ் வாத குற்றம் வந்து அதிகமாக இருந்தால் வாதத்தை தன்னிலைப்படுத்துறதுக்கு சித்தர்கள் என்ன சொன்னாங்களோ அந்த மருந்துகளை நாங்கள் கையாளுவோம். முதல்ல குற்றத்தை சமணப்படுத்துறது தான் எங்களுடைய முதல் கட்ட இதாக இருக்குது. எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் திஸ் வில் பி தி ஃபர்ஸ்ட் லைன் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு. செகண்டு, நோயாளிகளுக்கு வந்து வாழ்வியல் மாற்றங்கள் முறைகளில் வந்து தேரன் பிணி அணுகா விதின்னு ஒன்று இருக்குது. அதாவது நோய் எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்கு என்ன செய்கிறது, அதுக்கான உணவு முறை நித்திய ஒழுக்கங்களுக்கு நோயாளிகளுக்கு நாங்கள் வந்து சொல்லுவோம். அதாவது வயிற்று புற்று உள்ளவங்களுக்கு உணவு வேறு மாதிரி இருக்கும், ஆசன புற்றுக்கு வேறு மாதிரி இருக்கும், மார்பக புற்றுக்கு வேறு மாதிரி இருக்கும். அப்போ நாங்கள் சொல்லுவோம், இந்த பொருட்களை உங்களுடைய உணவில் நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம புற்றுநோய் உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய புற்றுநோயை எதிர்த்து நம்மளால் போராட முடியும். இது எதுக்காகனா அவங்களுடைய நோயை எதிர்ப்பாற்றலை அதிகரிக்கிறதுக்காக செய்யக்கூடியது.
3வது அந்த புற்றுன்னு கேட்ட உடனேவே அவன் வந்து மென்டலி ரொம்ப அஃபெக்டடாக இருப்பாங்க, சைக்கலாஜிக்கலி. அதனால அவங்களுக்கு தூக்கம்லாம் டிஸ்டர்ப்டாக இருக்கும். நோயாளிகளுக்கு நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையிலேயே அவங்களுக்கு தியான பயிற்சி, சித்த மருத்துவ பிரிவு யோகா எம்டி இருக்குது எங்கள் இதில், சித்தாலேயே இருக்குது. அதில் வந்து தியான பயிற்சி, இன்னொன்று யோக நித்திரைன்ட்டு இருக்கு. யோக நித்திரை எதுக்கு பயன்படுதுன்னா, அதை டீஸ்ட்ரெஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. நோயாளியினுடைய ஸ்ட்ரெஸ் லெவலை குறைக்கிறதுக்கு, நல்ல ஹார்மோன்ஸை உடம்புல சுரக்க செய்கிறதுக்கு, நல்ல ஆழ்ந்த தூக்கத்துக்கு இருக்கும்போதே பாடி தன்னுடைய ரிப்பேரிங் ப்ராசஸை தானே செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு அவங்கள நாங்கள் உட்படுத்துவோம். 4வது தான் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள். நீங்கள் கேட்குறீங்களா, ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, ஸ்டேஜ் 3, ஸ்டேஜ் 4. எங்களுக்கு வாத பித்த கப அடிப்படையில் தான். இந்த ஸ்டேஜுங்கிறது எதை காமிக்குதுன்னா, நோயினுடைய பரவுதலை காமிக்குது. லோக்கலாக இருக்குதா, வேற இடத்துல பரவி இருக்குதா, பக்கத்தில் உள்ள லிம்ஃப் நோட்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கா, இல்லை தள்ளி உள்ளது அஃபெக்ட் ஆகிருக்குங்கிறது தான் ஸ்டேஜ் வைஸ். இது யாருக்கு தேவை? டாக்டர்ஸ்க்கு தான் தேவை. நோயாளி அதை தெரிஞ்சு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. எங்களுக்கு தேவை நோயை ஃபோக்கஸ் பண்ணுறதை விட நாங்கள் நோய் எதிர்ப்பாற்றலில் ஃபோக்கஸ் பண்ணுறோம். எங்கள் சிஸ்டம் வந்து வி ஃபோக்கஸ் மோர் ஆன் தி இம்யூன் சிஸ்டம் ஆஃப் தி பேஷண்ட்டை. எந்தெந்த முறைகள்லாம் நோயாளியோட நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்த முடியுமோ அதை நாங்கள் செய்யும் பொழுது 4வது நிலையில் இருக்கக்கூடிய நோயாளி கூட நல்லா குறைந்து 2வது நிலைக்கு வந்த நோயாளிகள் ரிப்போர்ட்ஸ் எல்லாம் எங்ககிட்ட இருக்குது. சில இதில் வந்து ரெசிடுவல் லீஷன், அது கம்ப்ளீட்டாக வந்து குறைந்து நல்ல கண்டிஷனில் இருக்க நான் ஹாட்கின்ஸ் லிம்ஃபோமாங்கிற ரத்த புற்றுநோயிலெல்லாம் ஸ்டேஜ் 4Bன்னு அவருக்கு டயக்னோஸ் பண்ணாங்க. அந்த கேட்டகரி அந்த நோயாளியால் கீமோ வித்ஸ்டாண்ட் பண்ண முடியல. 2 கீமோ தான் தாங்குச்சு. அதுக்கப்புறம் உடம்பு தாங்கலை, கை தாங்கலை, கூட்டிகிட்டு வந்தாங்க அண்ணா மருத்துவமனைக்கு. சித்த மருந்துகளை அவருக்கு கொடுத்து 3 மாதத்துக்குள்ள he has gained 10 kgs weight. அவருடைய பிளட் பேராமீட்டர்ஸ் நார்மலாச்சு. அவர் வந்து ஒரு டிரைவர், அவர் டிரைவ் பண்ண அவர் வேலைக்கும் அவர் போயிட்டார். இன்றைக்கும் அவர் வேலையை பார்த்துட்டு இருக்காரு. 15 நாளைக்கு ஒரு தடவை அங்கே வந்து மருந்து எடுத்துப்பார். நாங்கள் அவங்க பிளட் பேராமீட்டர்ஸை மானிட்டர் பண்ணிப்போம். 6 months ஒன்ஸ் பெட் ஸ்கேன் எடுத்து பார்க்குறோம். பெட் ஸ்கேனில் பார்த்தா நல்லாவே மல்டிபிள் லிம்ப் மெட்டாஸ்டாசிஸ் நல்லாவே குறைஞ்சு, இந்த ஃபீமரில் ஏற்படுற மெட்டாஸ்டாசிஸ், போன்ஸில் உள்ள மெட்டாஸ்டாசிஸ் எல்லாமே குறைஞ்சு பேஷண்ட் நல்லா இருக்கிறாரு. நாங்கள் நினைப்போம் ஆரம்ப நிலையில் அவர் வந்திருந்தால் இன்னமும் கூட ரிசல்ட் நல்லா கொடுத்துருக்கலாம். வி ஆர் லேர்னிங். எல்லா நோயாளிகளுக்கும் அந்த மாதிரி இருக்காதுல்ல மேம்? உண்மைதான், அதையும் ஏற்றுக்கிடணும். அதாவது புற்றுநோய் எல்லா நோயாளிகளுக்கும் வந்து கொடுக்கக்கூடிய மருந்து ஒரே விதமாக செயல்படும்னு சொல்ல முடியாது. அது தெரிஞ்சுக்கணும். ஒவ்வொருத்தருடைய நோய் எதிர்ப்பாற்றல்னு ஒன்று இருக்குது. இப்போ கோவிட் வந்தப்போ பார்த்தீங்க, சிலர் தாக்கு பிடிச்சாங்க, சிலர் வந்து இறந்துட்டாங்க. கரெக்டாக இல்லையா? சிலர் கிரிட்டிக்கல் ஸ்டேஜில் இருந்தே தப்பிச்சு வந்தவங்களும் இருக்கிறாங்க. அப்போ நம்மளுடைய கபசுர குடிநீர் எந்த அளவுக்கு உதவுச்சுங்கிறத நம்மளால் மறக்க முடியாது. அதேமாரி டெங்குலையும் தான் நிலவேம்பு கஷாயம் சித்த மருத்துவத்தில் உள்ளது தான் அந்த இதை ஃபேஸ் பண்ணுறதுக்கு அத்தனை பேரை சேவ் பண்ணி கொடுத்துச்சு. அதேமாரி புற்றுநோயிலையும் வந்து சித்த மருந்துகள் வந்து ரொம்ப ஒரு முக்கிய பங்காற்றுது. சிலருக்கு வந்து பார்த்தா மைல்டாக தான் இருக்கும், கேன்சர் வந்து ஏர்லி ஸ்டேஜாக தான் இருக்கும். பட் பிகாஸ் ஆஃப் இஸ் மென்டல் சைக்கலாஜிக்கல் டிஸ்டர்பன்ஸ், இந்த கூகுளை பார்க்குறது, அதை படிக்கிறது, யூடியூப்பை பார்க்குறது, இதெல்லாம் பண்ணுறாங்க நிறைய பேர். அந்த ஒரு பதட்ட நிலையில் டிஸ்டர்ப் ஆகும்போது அவனோட இம்யூனிட்டி வந்து லோவாகுது. எந்த ட்ரீட்மெண்ட்டும் ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க. இது ஸ்டேஜ் 3, 4ல் உள்ள பேஷண்ட்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கக்கூடியவங்க, உணவு முறை நல்லா இருக்கக்கூடியவங்க, வேறு பேட் ஹேபிட்ஸ் இல்லாதவங்களுக்கு மருந்துகள் சூப்பராக வேலை செய்யுது. அப்போ என்ன தெரியுதுன்னா, ஒருத்தருடைய நோய் எதிர்ப்பாற்றல் தான் முக்கியம் புற்றுநோயில் நம்ம ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு. அப்போது அவங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டை நம்ம எவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக ப்ரோக்ராம் பண்ணுறோங்கிறது அவங்களுடைய நோய் எதிர்ப்பாற்றலை அதிகப்படுத்தும். அவங்களுக்கு பயத்தை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. இப்போ வந்து சோஷியல் மீடியா அடிக்ஷன் நிறைய இருக்குது. எல்லாருமே ஒரு டாக்டரை போயிட்டு கன்சல்ட் பண்ணுறதை விட சோஷியல் மீடியாலே நிறைய டாக்டர்ஸ் பேசுகிறாங்க. அதில் உண்மையான டாக்டர்ஸ் யார், போலியாக டாக்டர் மாதிரி இருக்கிறவங்க யாருன்னு அடையாளம் தெரியறதில்ல. அந்த மாதிரிலாம் சித்தா டாக்டர்ஸ்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. இந்த லேகியம் சாப்பிட்டா, இந்த கஷாயம் குடித்தா கேன்சரே வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராடக்டை விற்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு உண்மையான டாக்டரை மக்கள் எப்படி அணுகணும்?
சரி, இது ஒரு நல்ல கேள்வி இந்த காலகட்டத்துல. ஏன்னா, இந்த யூடியூப் சேனல்ஸ் எல்லாம் வந்த பிறகு, அவங்கவங்க தன்னுடைய கருத்துக்கள சொல்றாங்க. யாரு டாக்டர், டாக்டர் இல்லன்னே தெரியல அப்படின்னு சொல்றீங்க. முதல்ல உங்களுக்கு வந்து ஒரு இத பத்தி தகவல் சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க அந்த துறைய சார்ந்தவங்களாங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இன்னொன்னு தே ஆர் குவாலிஃபைட் டாக்டர்ஸா? இல்ல என்லிஸ்டட் மெடிக்கல் பிராக்டிஷனரா? டிகிரி ஹோல்டரா? இது வந்து மக்களுக்கு தெரியணும். ஏன்னா யாரு எத பத்தி போலி மருத்துவர வளர்த்து விடுறதே இந்த சமுதாயம் தான் சொல்லுவேன் நானு. ஏன்னா வந்து யார் எத பேசினாலும் அத நம்பிட்டு அவங்க பின்னாடி போறதுனால, ஒரு காலப்போக்குல என்ன ஆயிருதுன்னா, அவங்க பெரிய ஆளாயிட்டு, அவங்க டாக்டர் இல்லங்கிறதையே நிரூபிக்க முடியாத அளவுக்கு அவங்க வந்து சமுதாயத்துல ஒரு பெரிய அந்தஸ்துல உருவாயிடுறாங்க. மக்கள் வந்து ஒரு டாக்டர போய் அணுகுறீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க எதுக்கு போறீங்க? ஒருத்தர் YouTubeல பேசுறாங்க. நீங்க அவர்கிட்ட போகணும்னு விருப்பப்படுறீங்க. இல்ல பேசுறாரு. அவர் ஒரு பொருள மார்க்கெட் பண்றாருன்னு வச்சுக்கோங்களேன். எந்த டாக்டர் ப்ராடக்ட்ட விக்கிறதுக்காக அட்வர்டைஸ் பண்ண மாட்டாங்க. அப்படி பண்றவங்க வந்து உண்மையான டாக்டரா இருக்க மாட்டாங்க. அது வியாபார நோக்கோட இருக்கும். 2வது வந்து இப்ப புற்றுநோய்னே வச்சுட்டோன்னா, புற்றுநோய நான் முற்றிலும் குணப்படுத்துவேன்னு சவால் விட்டு பேசுறாங்கன்னா, தயவு செஞ்சு அந்த பக்கம் போயிறாதீங்க. ஏன்னா, நிஜமாவே புற்றுநோய உண்மையா ட்ரீட் பண்ணக்கூடிய டாக்டர்ஸ்க்கு அது தெரியும். எந்த அளவுக்கு பயணிக்க முடியும், எந்த அளவுக்கு வந்து முடியாது. ஏன்னா ஃபால்ஸ் ப்ராமிஸ் பண்ண மாட்டாங்க. கேன்சர் க்யூர்ன்னு சொல்றதே வந்து ஒரு தப்பான பிரச்சாரம். வி கேன் ஹீல் தி கேன்சர். நோயாளி மனசு வச்சு உணவு முறை நித்திய ஒழுக்கத்தை மாத்துனா கேன்சரினுடைய இதை கட்டுக்குள்ள கொண்டு வரமே தவிர, கேன்சர் கியூர்னு ஒரு ப்ராடக்டையோ இல்லாட்டி வந்து ஒரு சேனல்லையோ சொல்றாங்கன்னு சொன்னாலே தயவு செஞ்சு அந்த பக்கம் தலை வச்சு படுக்காதீங்க. இன்னொன்று, சரி கேன்சருக்கு நல்லா பார்க்குறாங்க, நீங்கள் போலி மருத்துவரா இல்லை உண்மையான நீங்கள் இது போலின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் மட்டும் போலி இல்லை, எல்லா துறையிலையும் போலி இருக்கு. அது தவிர்க்கவே முடியாது. என்ன இப்போ அப்படி போகும்போது அவங்க கிளினிக் போகும்போது குவாலிஃபைட்னா டிகிரி இருக்கும். முதல்ல அவருடைய லெட்டர் பேடில் டிகிரி வித் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மேண்டேட்ரி இருக்குதாங்கிறத நீங்கள் பாருங்க. 2வது, டாக்டர் வந்து கொடுக்கக்கூடிய ப்ரிஸ்கிரிப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ப்ரிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கக்கூடிய மருந்துகள் முழு பெயரோட இருக்கணும். பச்சை மாத்திரை, மஞ்சள் மாத்திரை, கருப்பு மாத்திரை, சிவப்பு மாத்திரை அப்படியெல்லாம் வந்து ஒரு குவாலிஃபைட் டாக்டர் கொடுக்க மாட்டாங்க. அந்த மருந்தினுடைய பெயர் அதில் இருக்கணும். நீங்கள் அதை ஃபார்மசியில் கொடுத்து வாங்கும்போது அந்த ப்ராடக்டில் வந்து லேபிள் இருக்கணும். அந்த லேபிளை நீங்கள் பார்க்கும் பொழுது அதில் வந்து ஜிஎம்பி சர்டிஃபைடு கம்பெனியா பார்க்கணும், லைசன்ஸ் இருக்குதா, மேனுஃபேக்சரிங் டேட் இருக்குதா, எக்ஸ்பைரி டேட் இருக்குதா. இந்த அவேர்னஸ் வந்து பப்ளிக்கு கட்டாயம் வேணும். ஏன்னா லைசன்ஸ்டு மருந்துகள் தரப்படுதா அப்படிங்கிறது இதெல்லாம் நீங்கள் கவனிச்சாலே போலி டாக்டர்ஸ் வந்து இதை பண்ணுறது கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுனாலவே இந்த பங்க்கில் வந்து நல்ல பெட்ரோல் இருக்குமா அப்படின்னு பார்த்து போடுறோம், கரெக்டாக இல்லையா? அப்போ நம்ம உயிரை காப்பாற்றக்கூடிய டாக்டரை நம்ம சூஸ் பண்ணுறோன்னு சொன்னால் நம்மளை எவ்வளோ கேர்ஃபுல்லாக நம்ம ஸ்க்ரீன் பண்ண வேண்டியது இருக்கு. எப்படின்னா இப்போது நிறைய கஷாயம் குடிக்கிறதுனால கூட, கஷாயமாக இருந்தால் கூட அது ஒரு அளவாக இருக்கணும்ல மேம்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. கஷாயம்னு மட்டும் இல்லை, பிரியாணி நல்லா இருக்குன்னு 7 நாள் சாப்பிட முடியுமா? முடியாது. முடியாது. அது மருத்துவர் பரிந்துரையின் பேரில் இப்போ ஒரு ஜுரம் இருக்கா, ஒரு நிலவேம்பு கஷாயத்தை 5 நாள் சாப்பிடுங்கன்னா 5 நாள் தான் சாப்பிடணும். அதுக்கு மேலே வந்து எடுத்துக்கிடுறதுங்கிறது வந்து மருத்துவர் பரிந்துரைத்தால் தவிர அட்வைசபிள் கிடையாது. மேம் இப்போது சித்தான்னு எடுத்துக்கும் போதே இந்த பத்தியத்துக்காக தான் நிறைய பேர் வந்து பயப்படுவாங்க, பத்தியம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுலேயுமே வந்து பத்தியம் இருக்கா மேம்? பத்தியம்ங்கிறது என்ன தெரியுமாப்பா, நீங்கள் சொல்கிற மாரி உணவே மருந்து, மருந்தே உணவுன்னு உலகுக்கு சொன்னவங்க சித்தர்கள். பத்தியம்ங்கிறது என்னன்னா டயட் ரெஜிமெண்ட், அவ்வளோதான், சிம்பிள். ஆனால் அந்த வார்த்தை தமிழ் வார்த்தையா இருக்கிறதுனால ஏதோ பத்தியம் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். கேட்டுட்டு டயட் ரெஜிமெண்ட் என்னன்னா அவங்க எவ்வளோ அட்வான்ஸாக இருந்திருக்காங்க பாருங்க டயட் ரிலேட்டடா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், ஒரு டயபெட்டிக் பேஷண்ட்னு வச்சுக்கோங்களேன். அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து இனிப்பு சுவை சேர்ந்த உணவுகளை சேர்க்கக்கூடாதுங்கிறது பத்தியம். அதைத்தான் பத்தியம்னு சொல்கிறாங்க. ஒரு ஹைப்பர் டென்சிவ் பேஷண்ட்டை அவங்களுக்கு உப்பு அதிகம் சேர்த்த உணவுகளை எடுக்கக்கூடாது, அதுதான் பத்தியம். இன்னொன்று வந்து நான் வெஜிடேரியன் டயட்ஸை, இப்போ சித்தர்கள் வந்து சில மருந்துகள் வந்து கொடுக்கும்போது சில நான்வெஜ் டயட்டை அவாய்ட் பண்ண சொல்கிறாங்க, அது வந்து பத்தியம். ஏன் அவாய்ட் பண்ண சொல்கிறாங்கன்னா,
உடம்பு வந்து இப்போ நான்வெஜ்ஜை கொடுக்குறோம், மருந்தை கொடுக்குறோன்னா எதை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணோம்னா நான்வெஜ்ஜு தான் ஐடென்டிஃபை பண்ணும். ஏன்னா அது தனக்கு பழக்கப்பட்ட ஒன்று. இப்போ மருந்து பயோ அவைலபிலிட்டி குறைஞ்சு போயிடும், மருந்து உறிஞ்சப்படக்கூடிய தன்மை குறைஞ்சு போயிடும். பத்தியம்னு சொல்கிறது டயட் ரெஸ்ட்ரிக்ஷன் தான், நான்வெஜ்ன்னு மட்டும் கிடையாது. கிடையாது. இவ்வளவு நாள் ஏமாத்திருக்காங்க மேம். ஆமா. பத்தியம்னாலே நான்வெஜ், சித்த மருத்துவம் அப்படியெல்லாம் கிடையாது. சாப்பிடக்கூடாது. காடை சாப்பிடலாம், முட்டை எடுத்துக்கலாம், ஆட்டுக்கறி எடுத்துக்கலாம், எறா, வஞ்சிரம். அது கூட வந்து கொடுக்கக்கூடிய மருந்தை பொறுத்து பத்தியங்கள் அமையுது, நோயை பொறுத்து பத்தியம் அமையுது. உதாரணத்துக்கு ஒரு தோல் நோய் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஸ்கின் டிசீஸ் இருக்கு, அவங்களுக்கு சீ ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ண சொல்றோம், நண்டு மீன் இதெல்லாம் அவாய்ட் பண்ண சொல்றோம். ரீசன் என்னன்னா அது வந்து ஸ்கின் லீஷனை அதிகப்படுத்திட்டு இருக்கோம். அவன் தான் போட்டு சொரிஞ்சிட்டே இருக்கணும், மருந்தையும் சாப்பிட்டு சொரிஞ்சிட்டே இருக்கணும். சரி, அதெல்லாம் அவங்க கண்டறிஞ்சிருக்காங்க. எந்த நோய்க்கு எதை கொடுத்தா உணவுல சேர்த்து விட்டா அந்த நோய் அதிகப்படும், அப்ப அதை மட்டும் நீ அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப எப்பேற்பட்ட சயின்டிஸ்ட் அந்த சித்தர்கள். மேம் இப்போ புற்றுநோய் இருக்கக்கூடியவர்கள் என்னென்ன மாதிரியான உணவுகள்லாம் எடுத்துக்கணும் மேம்? எதெல்லாம் தவிர்க்கணும்? முதல்ல வந்து தவிர்க்கணுங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் சொல்றேன். அது சொன்னாலே அதுக்கு பிறகு எதை சாப்பிடலான்னு தெரிஞ்சிடும். இப்போ வந்து அதிகமாக உணவுன்னு பார்த்தா டின்டு ஃபுட்டு, பேக்டு ஃபுட்டு, ரெஃப்ரிஜிரேட்டட் ஃபுட்டு, ஹாஃப் குக்டு ஃபுட்டு, கரெக்டாக இல்லையா? இது வந்து அதிகமாக இருக்குது. இன்னொன்று தடுக்கி விழுந்தா ஹோட்டல், கையேந்தி பவன்கள் அதிகமாக இருக்குது, மிட் நைட் பிரியாணி, சரியா? இது எல்லாத்தையுமே வந்து சித்தர்கள் கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. சிம்பிளாக ஒரே வரியில் சொல்லிட்டாங்க, முதல் நாளில் சமைத்த கறி அமுதெனினும் அருந்தோ. ஃபஸ்ட்டு டே ப்ராசஸ் பண்ண ஃபுட்டு எதா இருந்தாலும் அது அமுதமாக இருந்தால் கூட சாப்பிடாதீங்கன்னு சொல்கிறாங்க. பிணியணுகா விதியில் தேரன் சொல்கிறாரு. ஏன்னா அந்த ரீப்ராசஸ்டு ஃபுட்டு வந்து கார்சினோஜென்ஸா, புற்றுநோயை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியாக அமைதுன்னு இப்போ வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கிறாங்க. நீங்கள் இந்த ஷவர்மாலாம் பார்த்தீங்கன்னா போட்டு கறிக்கிட்டே இருப்பாங்க. அதேமாரி கிரில் சிக்கன், சீஸ்லர், என்னென்னவோ பேர். ஆனால் அந்த ஹோட்டல் முன்னாடி பார்த்தா ஏதோ அன்னதானம் போடுற மாதிரி இலவசமாக அவ்வளோ இளைஞர்கள் காத்து கிடக்குறாங்க. அதனுடைய ஆபத்து அவங்களுக்கு தெரியலையா என்னங்கிறது எனக்கு புரியலை. இன்னொன்று எல்லாத்துலேயும் கலரிங் இது போடுறாங்க பார்த்தீங்களா, அட்ராக்டிவ் கலர்ஸ், கலரிங் இது கார்சினோஜெனிக். மேக்சிமம் வந்து ஹோம்மேட் ஃபுட் சாப்பிட்றது நல்லதுப்பா. இப்போ நான்வெஜ்ஜே நீங்கள் சாப்பிட விருப்பப்பட்டாலும், இப்போ உதாரணத்துக்கு ஒரு சிக்கன் எடுத்துக்கோங்களேன். நம்ம முன்னோர்கள் என்ன செய்வாங்கன்னா, சிக்கன் சாப்பிட்ற அன்னைக்கு நல்லெண்ணெயில் தான் அந்த சிக்கனை சமைப்பாங்க. கோழியை வந்து நல்லெண்ணெயில் வந்து சமைக்கும் பொழுது அதனுடைய உஷ்ணத்தன்மை குறையும். நான்வெஜ் சாப்பிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்கன்னா, தாம்பூலம் தரிக்கல்னு நம்ம தாத்தா பாட்டிங்கெல்லாம் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு வச்சு சவைச்சு அதை 2 தண்ணியை துப்பிட்டு அதுக்கு மேலே மற்றதை கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ இல்லவே இல்லை. ரீசன் அந்த மாதிரி தான் இப்போ கூட பீடான்னு அதை சாப்பிட்றோம், அதுக்கு மருத்துவ பயன் கிடையாது. இந்த வெற்றிலை பாக்கு சுண்ணாம்பு நம்ம வந்து சேர்த்து உட்கொள்ளும் போது அந்த ஹெவியாக சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் அதை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. இன்னொன்று, வெற்றிலை வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலில் வந்து கண்ட்ரோலாக வைக்க ஹெல்ப் பண்ணுது. எவ்வளோ அறிவியல் பூர்வமாக அவங்க ஒவ்வொரு இதையும் வந்து தேர்வு செஞ்சுருக்கிறாங்க. எந்தெந்த உணவு சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டேன், பதப்படுத்தப்பட்டது, டின்டு, பேக்டு எல்லாமே வந்து விஷயம். இன்னொன்று, ஃப்ரிட்ஜில் வச்சு லேடிஸை ஒர்க்கிங்னு சொல்லிட்டு 2 நாள் குழம்ப வச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் முன்னாடி நாளே அரை ஜான் வயிற்றுக்கு தான், 1 ஜான் வயிற்றுக்கு தான் இந்த பாடு, கரெக்டாக இல்லையா? அந்த 1 ஜான் வயிற்றுக்கு நம்மளால் ஒரு அரை மணி நேரம் குக் பண்ண நமக்கு முடியலைன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஹாஸ்பிட்டலில் போய் லட்சக்கணக்காக செலவு பண்ண தான் வேணும். அதுக்கு மாற்றே கிடையாது. அதனால நம்ம இன்னொன்று, நம்ம குக் பண்ணும்போது அந்த உணவுக்கு வந்து நம்மளுடைய உணர்வுகள் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுது. நல்ல ஹோட்டலில் வந்து யார் என்ன இதில் குக் பண்ணியிருக்காங்க, என்னைக்கு குக் பண்ணியிருக்காங்க யாருக்கு தெரியும்? டேஸ்ட்டுக்காக மட்டும் போய் தான் நம்ம சாப்பிட்றோம். கரெக்டாக இல்லையா? அப்படி ஆயிடுச்சு மேம். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க ஃப்ரிட்ஜில் வச்சேன்னு சொல்கிறீங்க, ஒரு பட்டாணியே 20 நாள் கெடாமல் எப்படி பதப்படுத்தி வச்சுக்கலாம்? அதை தண்ணியில் போட்டு சூடு பண்ணி அப்புறம் ட்ரை ஆக்கி ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுட்டா அது அப்படியே இருக்கும், தேவைப்படும் போது எடுத்துக்கலாம். அது பொங்கல் மிக்ஸ் கூட வந்துருச்சு மேம். அந்த மாதிரி இன்ஸ்டன்ட்டா நீங்க சொல்றீங்கல்ல, ஏன் வந்து புற்றுநோய் அதிகமா வருதுன்னு. நம்ம எல்லாம் வந்து இன்ஸ்டன்ட்டுக்கு போய் இன்ஸ்டன்ட் ஃபுட்டு என்ன, உடனே இன்ஸ்டன்ட் ரெமடி, இன்ஸ்டன்ட் எல்லாம் இன்ஸ்டன்ட், அதாவது ஹாஃப் குக்டா இருக்கும், டக்குன்னு போட்டு சூடுபடுத்தி சாப்பிடலாம், இல்லை சூடுபடுத்தாம கூட சாப்பிடலாம்.
அதனால தான் இன்ஸ்டன்ட் டெத்து ஏற்படுது இளைஞர்கள் மத்தியில். சரியா? நம்ம வி ஹாவ் டு கோ பேக் டு நேச்சர். பெருசு இல்லையே, நமக்கு தேவையான உணவை நமக்கு 24 மணி நேரம் இருக்கிறதுல சமைக்க முடியலன்னு சொன்னால் நம்ம வாழ்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கு? அப்போ தேவையில்லாத நோய்களை நம்மளே வெத்தலை பாக்கு வச்சு வர வச்சுக்கிடுறோம். அதாவது சித்த மருத்துவத்தில் சொல்லுவாங்க, காரணமின்றி காரியம் இல்லை. ஒன்று ஏற்படுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அப்போ புற்றுநோய் திடீர்னு அதிகமாக ஏற்படுதுன்னு சொன்னால் அதுக்கும் காரணம் இருக்கணும்ல. கண்டிப்பாக. வாழ்வியல் மாற்றம் தான் காரணம். தலைகீழ நம்ம வந்து வாழ்க்கையை எப்படினாலும் வாழலாம், எதனாலும் சாப்பிடலாம், எப்பனாலும் தூங்கலாம், எப்படினாலும் இருக்கலாங்கும் போது நோய் எதிர்ப்பாற்றல் அடி வாங்குது. எப்படின்னா முருங்கை மரத்தில் எல்லா பேயும் வந்து ஏறிக்கிடுற மாதிரி எல்லா நோயும் மனுஷனை வந்து தாக்குது. இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்கிறதுனால. எல்லாம் வேக வேகமாக ஓடிட்டே இருக்கும். நவீன வாழ்க்கை முறை வந்துருச்சு, அதனால் இப்படி தான் பண்ண முடியுதுன்ற மாதிரி ஒன்று இருக்கு. எவ்வளவு வேகமாக ஓடுனாலும் வாய் வழி தானமாக சாப்பிட்டாகணும். அதுக்கு மாற்று முறை இல்லைல்ல. கரெக்டு தானே? எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் குழந்தைக்கு முதல்ல தாய்ப்பால் தானே கொடுத்தாகணும். கரெக்டுமா. அதே மாரி தான் எவ்வளோ வேகமான வாழ்க்கைனாலும் சுவாசிச்சு தானே ஆகணும். மூச்சு விடாமல் இருப்பேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அது மாதிரி தான் இந்த வயிற்றுக்கு வந்து நம்ம போடக்கூடிய உணவும் வந்து வீட்டில் வந்து ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ண ஃபுட்டு தான் நம்ம எடுத்துக்கிடணும். நோய் வராமல் வாழணும்னு நினைக்கிறியா, சித்த மருத்துவத்தை ஃபாலோ பண்ணு. சித்தர்கள் சொல்ல முறையை ஃபாலோ பண்ணி ஆரோக்கியமாக இருக்கலாம். இல்லை நான் எப்படினாலும் நான் வாழணும்னு நினைக்கிறியா, அப்போ அதுக்கான வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில் என்னென்ன டிசீஸ் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து நம்மளும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது தான். உடல் உழைப்பு குறையுது இல்லை. இந்த போய் எல்லாரும் வந்து சேரில் உட்காந்து 12 மணி நேரம் 18 மணி நேரம் வேலை பார்க்குறோம். வெஸ்டர்ன் கண்ட்ரியில் பாருங்கள், கட்டாயம் 1 மணி நேரம் 2 மணி நேரம் உடல் பயிற்சிக்கு வந்து அவங்க டைம் ஒதுக்குறாங்க. நம்ம அதை பண்ணுறோமான்னு பார்த்தா ஒரு 20% பாப்புலேஷன் தான் ரொட்டீனாக வந்து எக்ஸசைஸ்க்கு டைம் ஒதுக்குறாங்க. எய்தர் யோகாவோ வாக்கிங்கோ ஜிம்மோ. மீதி 80 பேர் வந்து உடம்பு ஃபார் கிராண்டட்னு எடுத்துக்கிடுறாங்க. அந்த காலத்தில் இடிக்க அரைக்க எல்லாத்துக்குமே வந்து கருவிகள் வச்சு பண்ணாங்க. அதனால எப்படி இருந்தாங்கன்னா கன் மாரி இருந்தாங்க. அவங்க தனியாக எக்ஸசைஸ்க்குன்னு டைம் ஒதுக்க வேண்டிய அவசியம் இல்லை. பட் இந்த காலத்தில் நம்ம கட்டாயம் அதாவது வெஸ்டர்ன் இதை ஃபாலோ பண்ணுறோன்னா அவங்கக்கிட்ட உள்ள நல்லதையும் நம்ம எடுத்துக்க பழகணும். மேம், இப்போ வந்து ஒரு அடி பட்டாதான், ஏதாவது ஒரு உடம்பு சரியில்லை, ஏதோ ஒரு பெருசாக உடம்புக்கு வருது, அதில் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகி மீண்டு வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த ஹெல்த் கான்ஷியஸே வருது. அப்போனா நான் வந்து இயற்கையை தேடி போகிறேன், திணை உணவுகள் நான் சாப்பிட்றேன், மாப்பிள்ளை சம்பா அரிசி சாப்பிட்றேன், கொள்ளு சாப்பிட்றேன், இந்த மாதிரி பழங்கள் நாட்டு பழங்கள்லாம் தேடி சாப்பிட்றேன் அப்படின்னு ஃபுல்லாக அதில் இறங்கிடுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்றதை தாண்டி நல்லது. ஒரு அளவு இல்லாமல் 3 வேளையுமே நான் அந்த திணை அரிசிகள் எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி இருக்கிறாங்க. அதாவது வந்து அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுப்பா. நம்ம முன்னோர்கள் வந்து ஸ்டேபிளாக எதை சாப்பிட்டாங்கன்னு பார்த்தா ராகி சாப்பிட்டாங்க. அதாவது தீபாவளி பொங்கலுக்கு மட்டும்தான் வந்து இட்லி தோசைங்கிற இதே இருந்தது. அவங்களோட ராகி கூழ் களி கஞ்சி இதுதான் ஸ்டேபிள் ஃபுட்டாக இருந்தது. இந்த சிறுதானியங்கள் வந்து உடலுக்கு நல்லது தான். ஆனால் சித்தர்கள் வந்து சிறுதானியத்தில் வந்து கம்பு திணை சோளம் இதெல்லாம் வந்து கண்டம் பண்ணியிருக்கிறாங்க. தோல் வியாதிகளை வந்து ஏற்படுத்தக்கூடியதுங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. மிகினும் குறையினும் நோய் செய்யும். இப்போ திணையில் ஒரு சத்து நமக்கு இருக்குதுன்னா ரொட்டேஷனில் எடுக்கலாமே தவிர வாரம் ஒரு முறை எடுக்கலாம். பட் திணையவே நம்ம ஸ்டேபிள் ஃபுட்டாக எடுக்க முடியாது. அது அட்வைசபிள் கிடையாது. அந்த யூடியூப் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு சிலர் அப்படிப்பட்ட உணவு முறைக்கு மாறுறாங்க. அது வந்து அறிவியல் பூர்வமாக வந்து அது ஏற்க முடியாத ஒன்றுப்பா. இப்போ எதெல்லாம் சாப்பிடலான் இருக்கா மேம்? இப்போது திணையில் வந்து இந்த அரிசி இந்த அளவு தான் சாப்பிடணும், இந்த அளவுக்கு தான் எடுத்துக்கணும், அளவுங்கிறது வந்து எப்படி சொல்லப்பட்டிருக்குன்னா அவங்கவுங்க உடல் உழைப்புக்கு தகுந்தாப்புல தான் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதாவது திருக்குறளில் அற்றான் அளவறிந்து உண்க அகுதுடம்பு பெற்றான் நெடிதுக்குமாறு நம்மளுடைய பசிக்கு ஏற்ற போல நம்ம வந்து கன்சியூம் பண்ணலாம். சரியா? குவான்டிட்டி அதிகமாக ஒன்று நல்லா இருக்குங்கிறதுக்காக நம்ம அதிகமாக சாப்பிட்டா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. இதை தான் நம்ம மைண்டில். திணை சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, கம்பு சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, கம்பங்கூழ் நல்லது. பட்டு முன்னோர்கள் சொன்னபடி கரெக்டாக அதை ஃபெர்மெண்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி சாப்பிடணும். ராகியும் அப்படித்தான். இப்போ ராகியில் முறுக்கு சுடுறோம், ராகியில் சேமியா போடுறோம், அதனுடைய வந்து நியூட்ரிட்டிவ் வேல்யூ அடிபட்டு போயிடும்.
அந்த ஹோல்சமாக நம்ம எடுக்கும்போது தான் அதுக்கு மருத்துவ பயன் இருக்குது. இப்போ வந்து மெனோபாஸ் ம். பெண்களுக்கு வந்து 40 45ல் இருக்கலாம், இல்லை ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு ஏஜில் வரும்ல மேம். ம். ஆனால் சிலருக்கு வந்து ஒரு 35 40லேயே அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி பெண்கள் வந்து இல்லை நமக்கு வந்து அந்த மெனோபாஸ்னு மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிறாங்க. இல்லை நமக்கு வந்து அந்த நிற்க போகுது, அதனால தான் இப்படி இருக்குது அப்படின்ட்டு ஒரு மருத்துவரை அணுகிறதுக்கே அவ்வளோ யோசிக்கிறாங்க. ம். அது கடைசியில் ஒரு கேன்சராக வந்து முடியுது. அந்த மாதிரி என்னை சுற்றி இருக்கிறவங்கள நிறைய பேர் நான் பார்த்துருக்குறேன். ம். அதை பற்றி அதாவது மெனப்பாஸ்ங்கிற மாதவிடாய் ஒழுங்கா வராத போது, அதாவது இப்ப வந்து மெனப்பாஸ்ன்னு மட்டும் நான் அதை பார்க்கல. இப்ப வந்து காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஸ்கூல் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ், ஏஜ் அட்டன் பண்ண பிள்ளைங்க, இவங்க எல்லாத்துலேயுமே என்ன ஆகுதுனாப்பா, மாதவிடாய் வந்து ஒழுங்கா வராத அந்த பாலிசிஸ்டிக் ஒவேரியன் சிண்ட்ரோம் காணப்படுது. பிசிஓஎஸ்ங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. அதனால வந்து இங்க மீசை மாரி வளர்றது, தாடி வளர்றது, முடி கொட்டுறது, சிலர் வந்து ஒபீஸா இருக்கிறது. எல்லாரும் ஒபீஸா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா ஃபெட்டிகா மந்தமா இருக்கிறது, இது மாரி அறிகுறிகள்லாம் தெரியுது. இதுல வந்து பெற்றோர்கள் வந்து ஒரு முக்கிய பங்கு வகிக்கணும். குழந்தைங்களுக்கு வந்து மாதம் மாதம் பெண் குழந்தைங்களுக்கு தீட்டு ஒழுங்கா வருதா அப்படிங்கிறத வந்து தாய்மார்கள் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும். சப்போஸ் ஒரு 2 மாசம் தள்ளுச்சுன்னா தயவு செஞ்சு போய் மருத்துவரை அணுகுங்க. எதனால சரியா வரலங்கிறத பார்க்கணும். இந்த இதுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, ஹை கலோரி டயட்டு. சீக்கிரமே ஏஜ் அட்டன் பண்ணிடுறேன். 8 வயசு 10 வயசுலலாம் ஏஜ் அட்டன் முந்தியெல்லாம் 6 13 வயசுலயே 15 பண்ணிடுறாங்க. வயசுல தான் ஆவாங்க. காரணம் என்னன்னா, நீங்க சொல்ற மாரி என் குழந்தை சத்தானதா சாப்பிடணும், சத்தானதா சாப்பிடணும்னு சாக்லேட்டு, ஐஸ்கிரீம்னு வாங்கி கொடுக்குற பேரண்ட்ஸும் இருக்கிறாங்க. அதுங்க அப்படியே சின்னதுல இருந்தே சாப்பிட்டு பழகுனனால ஒபிசிட்டி அவங்களுடைய பார்ட் ஆயிடுது. இன்னொன்று, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கிடையாது. சூரியன் உதிக்கும் போது ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைங்க பேக்கை வந்து பொதி மூட்டை மாதிரி தூக்கிட்டு போகிறது, அஸ்தமிக்கும் போது தான் வந்து சேருதுங்க. காம்படிட்டிவ் வேர்ல்டு, படின்னு அங்கேயும் டார்ச்சர், வீட்லேயும் டார்ச்சர். குழந்தைங்க ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோடையே தான் வளருதுங்க. கரெக்டா இல்லையா? அதாவது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே டெய்லி 1 ஹவர் பிடி பீரியட் இருக்கணும்ப்பா. ஓடி ஆடி குழந்தைங்க விளாடணும். அப்பதான் பாடியில ஹார்மோன்ஸ் வந்து ஒழுங்கா சுரக்க செய்யும். வெறுமனே உட்காந்து செயல்படுற மாதிரி இறைவன் நம்மளுடைய உடலை வந்து அமைக்கலை. இந்த ஹார்மோனல் டிஸ்டர்பன்ஸ்னால என்ன ஆகுதுன்னா, சரியான ஒவ்யுலேஷன் ஏற்பட மாட்டேங்குது, சினமுட்டை வெடிக்கிறது, இது மாதவிடாய் ஒழுங்கா வராம போறது. சில பிள்ளைங்களுக்கு 6 மாசம் வர்றதில்ல. இன்னொன்று 10th 12th படிக்கிற பிள்ளைங்க பிகாஸ் ஆஃப் ஸ்ட்ரெஸ் பீரியட்ஸ் ஒழுங்கா வராம துன்பப்படுறது. பேரண்ட்ஸும் கேட்கறது கிடையாது. அவ படிக்கிறான்னு விட்டுற வேண்டியது. 2 வருஷம் வரலன்னா டாக்டர்ஸ் அப்ரோச் பண்ண வேண்டியது. வேற ஹார்மோனுக்கு எக்ஸ்போஸ் ஆக வேண்டியது. இதுதான் எங்க போய் முடியுதுன்னா, இன்ஃபர்டிலிட்டியில போய் முடியுது. தடுக்கி விழுந்தா வந்து இன்ஃபர்டிலிட்டி கிளினிக் பார்க்குறோமா இல்லையா? எங்கேயாவது பூனை நாய்க்கு ஃபர்டிலிட்டி கிளினிக் இருக்கா? காக்கா குருவிக்கு இருக்கா? எதனால? அதுங்களாம் இயற்கையோட இணைந்து வாழுதுங்க. கரெக்டா இல்லையா? அந்த காலகட்டத்தை கடந்த பிறகுதான் நீங்க சொல்ற மெனப்பாஸ்ங்கிற ஃபேஸ்க்கு வராங்க. அதாவது ஏர்லியா ஏஜ் அட்டன் பண்ற பிள்ளைங்களுக்கு வந்து நிறைய கேஸ்ல வந்து ஏர்லி மெனப்பாஸ் ஏற்படும். 35 40 வயசுல எல்லாம் நின்றுது. அப்போ ஒரு 2 மாசம் 3 மாசம் தீட்டு வரலையா, போங்க. அது சித்த மருத்துவராக இருக்கட்டும், இல்லாட்டி நவீன மருத்துவராக இருக்கட்டும், படித்த மருத்துவரிடம் போயிட்டு நீங்கள் வந்து இது பண்ணுங்க. போய் அவங்கள அணுகுனாலே அவங்க ப்ராப்பரான இன்வெஸ்டிகேஷன் எழுதி கொடுத்து அதை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இது பண்ணுவாங்க. இல்லை இது உங்களுக்கு மாதவிடாய்னால தான், அதாவது மெனப்பாஸ்னால தான் மாதவிடாய் வரல அப்படின்னா அதையும் கண்டறிஞ்சிருவாங்க. இல்லை கட்டினால கர்ப்பப்பையில் ஒரு கட்டி இருக்குது, அதன் நிமித்தம் உங்களுக்கு வந்து தீட்டு ஒழுங்காக வரலன்னா அந்த கட்டி வந்து வன்கலலையா, வெறும் டியூமரா இல்லாட்டி கேன்சரான்னு டயக்னோஸ் பண்ணிடுவாங்க. அது ஏர்லி டயக்னோசிஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்களே வந்து சுய மருத்துவம் பார்க்காதீங்க. தட்ஸ் மோர் இம்பார்ட்டண்ட்டு. ஒரு 500 ரூபாய் மிச்சப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு 5 லட்சம் 10 லட்சம் செலவிழுத்து வைக்காதீங்க. மணி ஒரு பார்ட். இன்னொன்று, ஹெல்த் எவ்வளோ லூஸ் பண்ணுறோம் நம்ம. கரெக்டாக. இன்னொன்று, ஸ்ட்ரெஸ் தான் இது டிஸ்டர்பன்ஸை ஏற்படுது. இங்கே உள்ள பிட்யூட்ரி ஹார்மோன் தான் நமக்கு வந்து கர்ப்பப்பையில் உள்ள மற்ற ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது. அப்போ எப்போதுமே ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஃபேஸ்லேயே நம்ம 24 மணி நேரமும் படிக்கணும், ஹோம்ஒர்க் பண்ண, இல்லாட்டி வேலைக்கு போகிறவங்க 18 மணி நேரமும் வேலை ரிலேட்டடாகவே யோசிச்சுட்டு இருக்காங்க, ஒரு கல்யாண காட்சியில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதில்ல, அப்படியெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் கொண்டு போய் தான் நோயில் போய் விடுது நமக்கு. ஒர்க் வைல் ஒர்க், ப்ளே வைல் ப்ளே.
இருக்கிற நேரம் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். மீதி நேரம் நல்ல உங்களுக்கு வந்து என்டர்டெயின்மெண்ட் என்னவோ, ஃபேமிலி டைம் என்னவோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணணும். மீ டைம்னு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உங்கள் பேஷன், சிலருக்கு மியூசிக் இருக்கலாம், சிலருக்கு டிராயிங் இருக்கலாம். எது உங்களுக்கு விருப்பமோ டெய்லி அதில் கொஞ்சம் டைம் போடணும். அதெல்லாம் நமக்கு ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடியதாக அமையும். ஆனால் சுய மருத்துவம் பார்க்காதீங்க, அது என்றைக்குமே ஆபத்தானது தான். கண்டிப்பாக மேம். மேம் மிக்க நன்றி மேம். ஏன்னா புற்றுநோய் பற்றி மட்டும் இல்லாமல் வாழ்க்கை முறையில் நிறைய சொல்லியிருக்கீங்க. இன்னும் தொடர்ந்து நிறைய பேசுவோம் மேம். நன்றி. ரொம்ப நன்றி இந்த வாய்ப்புக்கு. நான் வந்து நேயர்களுக்கு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். அறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் புதன்கிழமையும் வெள்ளிக்கிழமையும் காலையில் 7:30 12 மணி வரைக்கும் வந்து புற்றுநோய்க்கு வந்து தமிழக அரசு வந்து இலவசமாக வந்து உயரிய சித்த மருந்துகளை வந்து கொடுக்குறாங்க. வெளியில் அதை வந்து ப்ரைவேட் கிளினிக்கில் நீங்கள் வாங்கணுன்னா 10,000 15,000 ரூபாய்க்கு மேலேயே ஆகும். எல்லாமே மக்களுக்காக இலவசமாக வந்து வழங்கப்படுது. தேவையான நோயாளிகள் வந்து அங்கே அணுகி வந்து பயன்பெறணும்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி மேம்.